உங்ககிட்ட உள்ள தேவையில்லாத பழைய லேப்டாப்பை அதிக விலைக்கு வித்துடுங்க. உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க பணம் உங்களை தேடி வரும். வெல்கம் டு டெக் இண்டிபெண்டன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னாக்கா, யாரெல்லாம் K7 ஆன்டிவைரஸ் இல்லை K7 இன்டர்னல் செக்யூரிட்டி இந்தமாரி வந்து K7 ப்ராடக்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் திங் இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ ஆக்சுவலி K7 டோட்டல் செக்யூரிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இந்த பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, K7ல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எதுக்காகனா அந்த ரேன்சம் வைரஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய அப்டேஷன் வந்து அவங்க சர்வர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து கூகுள் க்ரோம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து கூகுள் க்ரோமும் வந்து பிளாக் ஆகிருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுல சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாஸ்க் பார்க்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரோ மார்க் இருக்கும். சரி, இல்லை சில பேர் கீழே வந்து இந்த மாதிரி வந்து K7 ஆன்டிவைரஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னாக்கா இங்கே ஃபயர்வால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபயர்வால் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து கான்ஃபிகர் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ்ட் பை ஃபயர்வால் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு கீழே இது பக்கத்தில் இந்த ஆரோ சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த ஆரோ சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து கூகுள் க்ரோம்னு இருக்கும். கூகுள் க்ரோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சஸ் டைப் வந்து பிளாக்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் டைப் என்ன பண்ணுறீங்க, கூகுள் க்ரோமில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து எடிட்னு இருக்கும் பாருங்கள். இந்த கீழே எடிட்னு இருக்குங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் ஆப்ஷனில் இங்கே எனேபிள் இங்கே இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி இந்தமாரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் துளசி. உங்ககிட்ட உள்ள தேவையில்லாத பழைய லேப்டாப்பை அதிக விலைக்கு வித்துடுங்க. உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க பணம் உங்களை தேடி வரும்.